இருக்கும். பேசும்போது சொன்னீங்க அந்த அணிகள் பிரிந்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதிமுக களத்துல திமுக அதிமுக தான் யதார்த்தமா இருக்கு, அதான் கட்டமைப்போட இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இப்ப பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு செங்கோட்டையன் அழைப்பு விடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய கட்சி பதிவெல்லாம் பறிச்சுட்டாங்க. இப்போ அவருடைய நிலைமையை எப்படி பார்க்குறீங்க? நேற்று கூட தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படின்லாம் செய்தி வெளியாச்சு. ஆனால் அவரே மறுக்கிறார், நான் யாரையும் சந்திக்கலைங்க, அரசியல் ரீதியாக பேசவும் இல்லை அப்படிங்கிறார். அவருடைய நிலையை எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற கட்டமைப்பை கையில் வைத்திருக்கிறார். அவரை எதிர்த்து குரல் எழுப்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் அல்லது அவரை எதிர்த்து கருத்து சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய அரசியல் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை கடந்த காலத்தில் பார்த்திருக்கோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகவே இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமையை தொடர்ந்து தக்க வைக்கிறார். அப்ப எப்படி தக்க வைக்கிறாரு? அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர் கடந்த காலத்தில் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்ல, அந்த பயணத்தை திருப்திகரமாக அல்லது மகிழ்ச்சிகரமாக அதிமுகவுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். அது ஏதோ ஒரு வகையில இருக்கலாம், விட்டமின் பாவா இருக்கலாம், இல்ல வேறு வகையிலான அதிகார பரவலாக்கமா இருக்கலாம், இல்லை ஜாம்பவான்கள் என்று சொல்லப்பட்ட அதிமுகவில் இவர்கள் தான் முகம் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளித்ததாக இருக்கலாம். அப்ப இப்போ செங்கோடையனுடைய தொடர் பயணம் என்னவாக இருக்கு, செங்கோடையனுடைய கருத்து எப்படிப்பட்ட கருத்தாக இருக்கு அப்படிங்கறதே அதிமுக தொண்டன் பாக்குறான். என்ன செல்வாக்கு செங்கோடையனுக்கு இருக்கு, செங்கோடையனுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, செங்கோடையனும் பாஜக கூட்டணி வேண்டும் என்று பேசுகிறவராகவே இருக்கார். வேற ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கா? பாஜக கூட்டணி வேண்டும் என்று பேசுகிற செங்கோடையனை விட எடப்பாடி பழனிசாமி 100 மடங்கு பெட்டர் தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமி கையில கட்சி இருக்கு, அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருப்போம்னு தான் அதிமுக தொண்டை நினைக்கலாம். இப்போ இங்கிருந்து அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று வெளியில் போனவர்கள் செங்கோடையனை ஒரு டூல் மெட்டீரியலா பயன்படுத்தலாம். அப்படித்தான் நான் புரிந்து கொள்றேன். அது யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், சசிகலாவா இருக்கலாம். இவங்க எல்லாருமே பாஜகவோடு உறவு வைத்துக் கொள்கிற மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அப்ப உறவு வைத்துக் கொள்கிற மனநிலையில் அவர்களுக்கு சிக்கல் அல்ல. கட்சியை காப்பாற்றுவதா கட்சியை கைவிடுவதா என்பதில் சிக்கல் அல்ல. எடப்பாடி பழனிசாமி கூடாது என்பதுதான் சிக்கல். அங்கதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுறாருன்னு நினைக்கிறாங்க.